ஆளுமா டோலுமா லக்கடி மாலுமா ரொம்ப நல்லா இருக்குடா தேசப்பற்று. தேசிய கீதத்தை சினிமா திரையரங்களை பாட வச்சு தேசப்பற்ற விட்டானா. அப்படியே டாஸ்மார்க் கூட போட சொல்லடா, போட சொல்ல. திரையரங்களை கூட சுமாரா உணர்வோட நிற்பான், டாஸ்மார்க்ல ரொம்ப சிறப்பா நிற்பான். போட்டு பாரு. வேற நாடா இருந்தா இந்நேரம் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி பதவி விட்டு கீழே இருக்கிருப்பான். நம்ம நாட்டில் எதை அதையும் ஆதரிச்சு பேசிட்டு நாலு பேர் ஊழல் ஒழிஞ்சிடும், எவன் இதுல ஊழல் ஒழிஞ்சிரும், லஞ்சம் ஒழிஞ்சிரும், கருப்பு பணம் ஒழிஞ்சிரும்னு பேசுறானோ அவன் வீட்டில் தான் கருப்பு பணமும் ஊழலும் லஞ்சலும் இருக்கு. இதே போல இன்னும் 10 ஆண்டுகளில் ஒருவா சோத்துக்கு தட்டேந்திக்கிட்டு தெரு தெருவா பிச்சைக்காரனா நிக்கிற நிலை வரல. நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறகு இந்த நாட்டின் முதலமைச்சருடைய ஆதார் அட்டை, அனைத்து மாநில முதலமைச்சருடைய ஆதார் அட்டை, ஐயா பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதார் அட்டை, ஐயா அருண் ஜேட்லியோட ஆதார் அட்டை, எல்லாத்தையும் வெளியிடுங்க, நாங்க எல்லாரும் எடுக்கிறோம். அதை செய்யாம விட்டுட்டு பாரதிய ஜனதா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் யார் வீட்லயும் பண்ண இல்லையா? ஏய், சொந்த நாட்டு மக்களே நம்பாதா யோக்கியர்களே, சொந்த நாட்டு மக்களே நம்பல. நீ கட்டின பொண்டாட்டியோட கட்டில படுத்துக்கிறத கூட கண்காணிச்சுக்கலாம். இந்த கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிற்கினிய தம்பி மீசா தமிழன்பன் அவர்களே, தம்பி மீசை முருகேசன் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி கோபிநாத் அவர்களே, இரா மகாலட்சுமி அவர்களே, சான்சிராணி அவர்களே, பார்வதி அவர்களே, ஸ்ரீதேவி அவர்களே, ஜனனி அவர்களே, கேத்தரின் அவர்களே, தம்பி சூசை விஜயகுமார் அவர்களே, கோடம்பாக்கம் பாபு அவர்களே, இரா செல்வகுமார் அவர்களே, ராம்கி அவர்களே, அன்பிற்கினிய தம்பி ரவிக்குமார் அவர்களே, தம்பி ஜலீல் அன்சாரி அவர்களே, தம்பி கிறிஸ்டி ஜான்சன் அவர்களே, முத்துராஜன் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி சரவண பிரகாஷ் அவர்களே, இரா ரமேஷ் அவர்களே, தம்பி கரிகாலன் வசந்த் அவர்களே, தம்பி சதீஷ்குமார் அவர்களே, மெர்வின் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற ஆட்சி மொழி பாசறையினுடைய செயலாளர் எங்கள் பாசத்திற்குரிய புலவரம்மான் மரத்தமிழ் வேந்தன் அவர்களே, இளைஞர் பாசறையினுடைய எழுச்சி மிகுந்த தளபதி என் ஆருயிர் இளவல் வழக்குரைஞர் அறிவி செல்வன் அவர்களே, என் அன்பு மைத்துனர் அன்வர் பேக் அவர்களே, தம்பி காஞ்சி மண்டல தளபதி காஞ்சி ராஜன் அவர்களே, தென் சென்னை மாவட்ட செயலாளர் தம்பி புகழேந்தி மாறன் அவர்களே, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையினுடைய செயலாளர் என் அன்பிற்கினிய தம்பி ஐந்து கோவிலான் அவர்களே, என் அன்பிற்கினிய தம்பி மகிமை ராஜன் அவர்களே, தம்பி கோகுல் அவர்களே, வாகை வேந்தன் அவர்களே, தம்பி சேப்பாக்கம் சிவகுமார் அவர்களே, மயிலை கடல்மாறன் அவர்களே, மயிலை ஸ்டாலின் அவர்களே, தம்பி கௌரி சங்கர் அவர்களே, சேவியர் பெனிக்ஸ் அவர்களே, மாதவரம் ரமேஷ் அவர்களே, மாதவரம் ஏழுமலை அவர்களே, திருவிக்கா நகர் கார்த்திகேயன் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி அரிமாநாதன் அவர்களே,
இளைஞர் பாசறையினுடைய செயலாளர் தம்பி மகேந்திரன் அவர்களே, மாணவ பாசறை அமைப்பாளர் தம்பி வழக்கறிஞர் தேவா அவர்களே, மாணவ பாசறையினுடைய செயலாளர் தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்களே, என் அன்பிற்கினிய அன்பு தென்னரசன் அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்களே, என் அன்பிற்கினிய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களே, மகளிர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் சுமித்ரா அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் எங்களின் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் வியனரசு அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் இதயமாக விளங்குகிற தமிழன் தொலைக்காட்சியின் நிறுவனர் எங்கள் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எங்கள் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். (2016) நவம்பர் 8 அன்று நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரவில் 1500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து இந்த நாட்டில் மாபெரும் புரட்சி வந்துவிட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் சொன்னது போல பல பேரும் அதை நம்பினார்கள். நான் என் தம்பிமார்களிடத்திலே, என் நண்பர்களிடத்திலே எடுத்துச் சொன்னேன், மீண்டும் ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். எல்லோரும் நாம் ஏதோ பொறாமையில், ஒரு காழ்ப்புணர்ச்சியில், கட்சி பாகுபாட்டில் சொல்வது போல எண்ணினார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்திலே, என் அன்பு தம்பி தங்கைகளிடத்திலே இது ஒரு பொதுக்கூட்டம், மேடை பேச்சு என்பது போல் இல்லாமல் ஒரு கலந்த ஆய்வு போல